நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.2ல் 6th சம் பார்க்க போகிறோம். இது ஒரு 2 மார்க் சம்மு, இம்பார்ட்டன்ட் சம் தான், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. The volumes of two cones of same base radius, அதோட சேம் ரேடியஸ் வந்து ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்குது. 3600 cm³ and 5040 cm³. Find the ratio of the height. அதோட ஹைட்டோட ரேஷியோ கேட்குறாங்க. The volume of two cones of same base radius, ரெண்டுத்துக்குமே சேம் பேஸ் ரேடியஸ் இருக்குது. 3600 cm³ அண்ட் 5040 cm³ கொடுத்துட்டாங்க. அவங்களே ஹைட்டு தான் கேட்குறாங்க, அதை ரேஷியோவில் கேட்குறாங்க. கிவன் என்னென்னா டூ கோன்ஸோடைய பேஸ் ரேடியஸ் சொல்லிட்டாங்க. 3600 cm³ அண்ட் 5040 cm³. என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? டு ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தயர் ஹைட். சொல்யூஷன். வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா என்னப்பா? 1/3 πr²h cubic units. வால்யூம் ஆஃப் கோன் 1 இஸ்டு வால்யூம் ஆஃப் கோன் 2. ரேஷியோ ஆஃப் தேர் ஹைட் என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ h1 இஸ்டு h2. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்? 1/3 πr²h1 by 1/3 πr²h2ன்னு எடுத்துக்குவோம். 3600 இந்த வால்யூம் ஆஃப் கோன் என்னன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஃபுல்லாக 3600 ஒரு கோனோடதும் 5040 இன்னொரு கோனதும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் 90/126. திரும்பவும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 30/44. திரும்பவும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா 10/14. திரும்பவும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறோம்? நம்ம ஒவ்வொரு டேபிளாக அப்படியே சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வர்றது தான் நமக்கு. இதுக்கு மேலே இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது, ஏன்னா 5ம் 7ம் ப்ரைம் நம்பர். ஸோ அதனால் அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். h1 இஸ்டு h2 ஈக்குவல் டு 5:7. ஸோ ரிசல்ட் என்ன? ரேஷியோ ஆஃப் ஹைட் ஈக்குவல் டு 5:7. இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம்.